பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க ஃபஸ்ட்டு சாண்ட்ரா வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் கமருதீனை முடிச்சிட்டாங்க. கமருதீன் வெளியே போயிட்டான்னாங்க. கடைசியில் அப்புறம் ரம்யா வெளில போச்சுன்னாங்க. அப்புறம் வியானாவை தூக்கிட்டாங்கிறாங்க. எஃப்ஜியெல்லாம் போவே இல்லையா? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கார்டு வந்து சாண்ட்ராவை தான் எடுத்திருக்காங்க, கமருவை எடுத்திருக்காங்க. கமருவை தான் வெளியே அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் விஜேஎஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அவன் நல்லா தானே ஆடிக்கிட்டு இருக்கான், அவனை எதுக்கு தூக்குறீங்க, கண்டென்ட்டே அவங்க தான், பாருவும் கமரு தான் கண்டென்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமரு காடை வச்சுட்டாங்க. அப்புறம் சாண்ட்ரா, ஏண்டா பொண்டாட்டி அனுப்பிவிட்டு ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் வந்து புருஷன்லாம் உள்ளே வந்து வேறு மாதிரி ஒரு டிஆர்பியை க்ரியேட் பண்ணாமல் என்னடா சாண்ட்ராவை அனுப்புறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டபுள் எவிக்ஷன் இன்றைக்கி போட்டாங்க. இன்னும் திரும்ப மாற்றி காடை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எஃப்ஜேவெலாம் அனுப்பவே இல்லைங்க, எஃப்ஜேவை தூக்கவே இல்லை, எஃப்ஜே எவனுமே யோசிக்கவே இல்லைங்க. ஏண்டா கேவலமாக இல்லையாடா? எஃப்ஜே உள்ளே வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு கேவலமாக இல்லை? கேவலமான மாமா டிவி வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறது வந்து கேவலமாக இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட் எவிக்ஷன் வந்து சாட்டர்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அஃபிஷியலி எவிக்டட் தூக்கிட்டாங்க ரம்யாவை. அப்பா சாமி, கிளம்பு காற்று வரட்டும் சாமி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் எவிக்டடுக்கு வந்து திடீர்னு திரும்ப சாண்ட்ரான்ட்டாங்க. ஏடா சாண்ட்ரா தூக்கிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா சபரியை தூக்கிட்டேன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சபரியை எடுக்கலை, சாண்ட்ராவையும் எடுக்கலை. ரெண்டாவது எவிக்ஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமை எவிக்ஷன் வந்து சபரியை தான் தூக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் கொடுக்க மாட்டான், அது பண்ண மாட்டான்னு. எஃப்ஜியை பற்றி சொல்லவே இல்லைங்க. இந்த மாமா டிவி எஃப்ஜியை காப்பாற்றிட்டு இருக்கு. யாரோ மாமா டிவிக்கு உள்ளே தெரிஞ்சவன் உள்ளே இருக்காங்க, எஃப்ஜிக்கு தெரிஞ்சவன் உள்ளே இருக்கான் மாமா டிவியில். ஏன்னா எஃப்ஜியை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்காங்களே. என்ன கண்டென்ட்? என்ன பார்வதிட்டு பேசினா மட்டும் கண்டென்ட்? அது வியானோட போய் பேசிக்கிட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆதிரை உள்ளே இருக்கனால ஓ அப்படி போகுதா கதை? என்ன தான் ஓவராக சமாதானம் ஆகிட்டு கட்டி பிடிச்சி கிடக்குறாங்களே. எஃப்ஜேவும் ஆதிரையும் தான் கட்டி பிடிச்சி கிடக்குறாங்களே. ஃபைனலிஸ்ட் மட்டும் ஆக்குனீங்க, எஃப்ஜேவை செருப்பு கழட்டி அடி பண்ணாங்களா. ரெண்டாவது எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை தூக்கிட்டாங்க. வியானா வேண்டா தூக்குனீங்க, எஃப்ஜேக்கு பதிலாக வியானா தூக்கியிருக்காங்க. வியானா வச்சு ஏதாச்சும் கேம் ஆடும், அதை பிடிச்சி சம்மந்தமே இல்லாமல் தூக்கிட்டாங்க. மாமா டிவி இந்த அரோராலாம் உள்ளே வச்சுருக்காங்க. கனி உள்ளே இருக்குது, சபரி இருக்கா, எஃப்ஜே இருக்கா. என்னங்க ஷோ நடத்துகிறாங்க இவங்க? கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், மிக்சரு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்காங்க. கேவலமாக இருக்குது. இந்த வாரம் ரம்யாவையும் வியானாவையும் தூக்கிட்டாங்க. ரம்யா போனது ஓகே, வியானாலாம் எப்பட்றா? கமெண்ட் பண்ணுங்கள்.